அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் காளான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க. பட்டை சின்னதாக சேர்த்துக்கோங்க. கிராம்பு 3லேருந்து 4 சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. அன்னாச்சி பூ 1, பிரியாணி இலை 1. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி புதினா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இதே சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இப்போ ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. இதுவும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. பச்சை ஸ்மெல் போன வரைக்கும் வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 300 கிராம் அளவுக்கு காளான் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைனா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இதில் 3 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கம வாசனையோட காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம அன்னம் ஆகாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.